10 ஏக்கரிலே அருங்காட்சியகம் அமைத்து ராஜேந்திர சோழனின் பெருமைகளையும் அருமைகளையும் அடுத்த தலைமுறை உணரக்கூடிய வகையில் அகழ்வாராய்ச்சி மூலம் எடுக்கப்படுகிற அனைத்து ஆதாரங்களையும் பாதுகாத்து பராமரிப்பதற்கென்று 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிற மாண்புமிகு முதல்வருக்கு நாம் இந்த மண்ணின் மைந்தர்களின் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இன்றைக்கு மாறி வருகிறது. உலக நாடுகளிலிருந்து பலரும் வந்து இந்த இடத்தை பார்வையிடக்கூடிய அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் தந்து சிறப்பித்து வருகிற தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் உடல்நலம் தேறி மீண்டும் வழக்கம்போல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் சீரிய தொண்டாற்ற வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே என்னுடைய விழைவை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வெறும் ஆட்சி அதிகாரத்திற்காக தமிழர் விரோத சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு பலரும் பல்வேறு அரசியலை செய்து வருகிற நிலையில் நாம் முதலமைச்சருக்கு உற்ற துணையாக இருப்போம். இது தமிழ் சமூகத்தின் கடமை. விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கடமை. மாமன்னன் ராஜேந்திரனின் அரும்பெரும் சாதனைகளையும் அவன் சாதித்த சாதனைகளால் விளைந்த புகழையும் பாதுகாப்பதற்கு திராவிடியன் மாடல் என்கிற திராவிட முன்மாதிரி அரசு இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த அரசு மீண்டும் மலர வேண்டும். அதற்கு சிறுத்தைகள் துணையாய் இருப்போம்.